இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட சவுலுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிரகாரமாக இன்றைக்கு சவுலுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். சவுலை குறித்து நமக்கு தெரியும், இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மனிதன், மிகவும் சிறியதான ஒரு கோத்திரமாகிய பென்யமின் கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மனிதன். கர்த்தரே இந்த சவுலை நடத்தியதை கூட நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலுக்கு இறங்கி அநேக காரியங்களை சவுலின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்துல இந்த சவுலுடைய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த சவுலை ராஜாவாக ஏற்படுத்தியது யார் என்று சொன்னால் சாமுவேல் தான் இந்த சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறார். சவுலை அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் சாமுவேலை தெரிந்தெடுத்தார். எனவே இந்த சவுல் சாமுவேலை பார்த்தாரே தவிர அதற்கு மேலாக இருக்கிற கர்த்தரை அநேக நேரத்திலே பார்ப்பதற்கு தவறி போனவராய் காணப்படுகிறார். எனவேதான் இந்த சவுனுடைய வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சவுல் என்ன செய்கிறார்? சாமுவேலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுப்பதை தவறி போகிறார். மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இவர் இந்த சாமுவேலையே சார்ந்து இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். தாவீதும் விழுந்து போனார், சவுலும் விழுந்து போனார். ஆனால் தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்ததான ஒரு பெரிய வித்தியாசம் என்ன என்று சொன்னால், தாவீது கர்த்தரிடத்துல சென்று ஒப்புரவானார். தாவீது எதற்கெடுத்தாலும் கர்த்தரிடத்துல கேட்டார். ஆனால் சவுலோ அவரை ராஜாவாக்கினவர் கர்த்தர் என்பதை ஒரு சில நிமிடங்கள்ல மறந்து சாமுவேல் இடத்திற்கே சென்று சாமுவேல் இடத்திலே பேசி சாமுவேல் இடத்திலே அநேக காரியங்களை கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆசார் இந்த லேவியனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசியாக இந்த சாமுவேல் இடத்துல கேட்பது தவறில்லை. ஆனால் இந்த சவுல் சாமுவேலை மாத்திரம் முக்கியத்துவம் படுத்துவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல சவுல் ஒரு கீழ்ப்படியாமையின் பாவத்திற்குள்ளாக விழுந்து விடுகிறார். அந்த பாவத்திலிருந்து சவுல் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அது யாரால் முடியும்? கர்த்தரால் முடியும். இந்த சவுல் கர்த்தரிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமாக, ஏனால் அவர் மனதுருக்கத்தின் தேவன், ஒருவேளை கர்த்தர் முகமுகமாய் கூட சவுலின் இடத்துல பேசி இருக்கலாம். நாம் வேதத்துல வாசிக்கும் போது கர்த்தர் சவுலின் வழியாய் செயல்பட்டார். ஆனால் சவுலுக்கும் கர்த்தருக்கும் இடையே எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இருந்ததாக நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ இந்த சவுல் he didn't speak directly with God. ஆண்டவரிடத்துல நேரடியாக அவர் பேசவே இல்லை. எனவே தான் வாசிக்கிற 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 24வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும் என்றார். இவர் சாமுவேல் சவுலுக்காக கர்த்தரிடத்துல பரிந்து பேசும்படியாக சவுல் சாமுவேலை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்துல நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை நாம் மறந்து, கர்த்தர் இருக்கிறார்னா, அவரை விசுவாசிக்கிறேன் தான், அவருக்காக நான் எல்லாம் செய்கிறேன் தான், அவருடைய வாழ்க்கையில எல்லாம் செய்கிறார் தான். ஆனாலும் கூட என்னுடைய கொஞ்சம் நம்பிக்கை நான் மனுஷர் மேல வச்சிருக்கிறேன், கொஞ்சம் நம்பிக்கை நான் மனுஷர் மேல ஆழமான நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆனா இந்த கர்த்தர் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாலும் அந்த நம்பிக்கை ஆழம் இல்லாத நம்பிக்கையா இருக்கிறது. இதே போலதான் இந்த சவுலுடைய வாழ்க்கையிலும் ஒரு அலசடிப்படுகிறதான சூழ்நிலை. சவுல் எப்போது ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டாரோ அப்போது ஆண்டவரிடத்துல போய் கேட்டு சகல காரியங்களும் அவராகவே நடத்தியிருப்பார் என்று சொன்னால் எல்லா காரியத்திலையும் அவர் வெற்றியா இருந்திருக்க முடியும். அவர் விழுந்து போயிருக்கவே முடியாது. சாமுவேல் கர்த்தரிடத்துல வந்து கேட்டு எல்லா காரியங்களும் அவரிடத்துல சொல்லுகிறார். எனவேதான் சவுல் நேரடி கான்வர்சேஷன், நேரடியாக கர்த்தரிடத்துல எதுவுமே கேட்கல, அவர் செய்யறதெல்லாம் தலைகீழாக செய்கிறார். பிரியமானவர்களே, அப்ப அவருடைய சிந்தனை எல்லாம் யார் மேல இருந்தது? சாமுவேலை பிரியப்படுத்தணும், சாமுவேல் செஞ்ச காரியத்தை எல்லாவற்றையும், அவர் சொன்னது எல்லாவற்றையும் செய்யணும், அவருக்கு கர்த்தர் ஒப்புவிப்பார் என்பதாக இது ஒரு ரிப்போர்ட்டிங் மாதிரி இந்த சவுல்
யோசித்து வைத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் இதே மாதிரி செய்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தரிடத்துல கேட்க வேண்டிய காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்கிறோம். மனிதர்களிடத்துல நாம் நம்பிக்கை வைத்து அதிகமான இழப்புகளை நாம் சந்திப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல உறுதியான நம்பிக்கை வைத்து ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்து அதன்படி நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமான பிரகாசமான ஒரு ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதைதான் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அநேக சூழ்நிலையிலே இந்த சவுல் என்ன செய்கிறார்? சாமுவேலை சார்ந்தே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த சூழ்நிலையில சாமுவேல் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து சாமுவேலை சார்ந்து இருக்கணுமோ அதை தவறி போகிறதை நாம் பார்க்கிறோம். பலி செலுத்தாத என்று சொல்லும் போது இவர் போய் பலி செலுத்துகிறார். ஆனால் எப்போதெல்லாம் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டுமோ அப்போதெல்லாம் அவர் கேட்காதபடிக்கு அவர் பலி விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை இப்படி நாம் செயல்பட்டு கொண்டிருப்போமானால் மனுஷருக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவத்தை நாம் அதிகப்படுத்தி கர்த்தருக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவத்துக்கு நாம் மறந்து செயல்படுவோமானால் நாம் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புரவாகிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். மனுஷரை கனப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய பார்வையில ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவர்களாய் கூட காணப்பட வேண்டும். நாம் ஆலயத்திற்கு செல்லும் போது யாரை நம்ம உயர்த்துகிறோம்? ஒருவேளை நம்முடைய சொந்த நீதியை நம்ம உயர்த்தி கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை மனுஷர் செஞ்ச உதவியை உயர்த்தி கொண்டிருக்கிறோமா? யாராவது ஒருவர் மூலமாக நமக்கு ஒரு உதவி கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டவரே அவரை நீர் என்னுடைய வாழ்க்கையில தந்து இந்த உதவியை செய்தீர் உமக்கு நன்றின்னு சொல்றோமா? இல்ல ஆண்டவரே அவருக்கு நன்றின்னு சொல்றோமா? இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். எதற்கென்றாலும் என்ன செய்தாலும் அதை கர்த்தர்க்கென்று நாம் செய்யும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தரை நாம் மறந்து போகாதபடிக்கு அவரை முதலிடம் வைத்து நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல வெற்றியை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த சவுல் விழுந்து போனதற்கான ஒரு காரணம் இதுவும் கூட. சவுல் சாமுவேலை சார்ந்திருந்தா, சவுல் மற்றவர்களை சார்ந்திருந்தா, சவுலை குறித்து நாம் வாசிக்கும் போது கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையை விட மனிதர்கள் மேல் சவுல் அதிகமான நம்பிக்கை வைத்ததை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 14:32 சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தர் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாயாகிலும் ஒரு பலசாலியாயாகிலும் காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்து கொள்வான். எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்து கொண்டே வந்தான். ஏன்? கர்த்தர் நினைத்தால் எப்படிப்பட்டவனையும் பலசாலியாய் மாற்ற முடியும், எப்படிப்பட்டவனையும் பராக்கிரமசாலியாய் மாற்ற முடியும் என்பதை இந்த சவுல் உணராதவனாய் இருந்தான். ஏன் என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல ஒரு நேரடி தொடர்பு, ஒரு நேரடி உறவு இந்த சவுலுக்கும் ஆண்டவருக்கும் இல்லை. எனவேதான் அவன் மனுஷன் மேல தன்னுடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருந்தான். அநேக பலசாலிகள், அநேக பராக்கிரமசாலிகளை அவன் சேர்த்து கொண்டு வந்தாலும் இஸ்ரவேலை கடைசி வரை ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு சவுலால் மிக சிறந்த ராஜாவாக பெயரெடுக்க முடியாமல் போனது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? கர்த்தரிடத்துல அவர் மேல் வைக்காத நம்பிக்கை தான் காரணம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி மனுஷர் மேல நம்ம நம்பிக்கையை சாட்டாதபடிக்கு கர்த்தரிடத்துல நம்ம நம்பிக்கையை வைப்போமானால், அவருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுத்து செயல்படுவோமானால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சீராக நடக்கும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கண்களையும் தேவன் தாமே இந்த நாம் தியானித்த இந்த வார்த்தைகளின் முடியாக மனுஷனை நாம் நம்பாதபடிக்கு கர்த்தர் பேர்ல முழுவதுமாக நம்முடைய நம்பிக்கையை வைக்க நம்ம அழைக்கிறார். அதற்கு ஏற்ப நாம் செயல்படுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீ செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. பரலோகத்தின் தேவன் நீர் எங்கள் மேலே இறங்கி இந்த மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரத்துல மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கையை விட ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே அப்பா, உங்க மேல வைக்கிற நம்பிக்கையை விட மனுஷர் மேல அதிகமாய் நம்பிக்கை வைத்து நாங்கள் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறோம், ஏமாற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். இனி நாங்கள் அப்படி செயல்படாதபடிக்கு உங்க மேல அதிகமான நம்பிக்கை வைத்து ஓடுகிறவர்களாய் ஆண்டவரே, உங்களை மாத்திரம் பற்றி கொண்டிருந்து பிடித்து கொண்டிருந்து ஓடுகிறவர்களாய் நடக்க பரலோகத்தின் தேவனீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவருக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை 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 மகிமை